வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எம்கே அகாடமியில் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட டீட்டெயில்டு வீடியோ தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து ஜூலை 1 ஆர் ஜூலை 2ல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து இருக்கும். என்னென்ன கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் குரூப் 1. ஓகே, டைமிங் எப்படின்னா மார்னிங் 6 to 8:10. ஓகே, கூகுள் மீட்டில் தான் வந்து நமக்கு கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் குரூப் 2. அது வந்து பார்த்திங்கன்னா டேட் அதே மாதிரி தான். டைமிங் வந்து 6:15 இருந்து 8:40 வரைக்கும். ஸோ இது வந்து ஈவினிங் டைம், இது மார்னிங் டைம். எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்களே எடுத்துருவீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம எடுத்துருவோம். இப்போ குரூப் 2 எடுத்திங்கன்னா அது ஈவினிங் இருக்கும், குரூப் 1 எடுத்திங்கன்னா அது மார்னிங் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஒரு 5:50. ஓகேங்களா, 5:50க்கு நான் என்ன பண்ணேன்னா கூகுள் மீட் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஷேர் பண்ணதுக்கப்புறம் 6:00லேருந்து 7:00 வரைக்கும் ஃபஸ்ட்டு செஷன். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் இருக்கும். அடுத்து 7லேருந்து 7:10 ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்கு. 7:10லேருந்து 8:10 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் செஷன் இருக்கும். ஸோ இதுதான் நார்மலாக இருக்கும். ஈவினிங் கிளாஸும் அதே மாதிரி தான். 6:05க்கு இந்த 6:15 கிளாஸ் போட்டிருக்கேன்னா, அப்போ 6:05க்கு கூகுள் மீட் லிங்க் ஷேர் பண்ணுவேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் எல்லோரும் அட்மிட் ஆனதுக்கப்புறம் 6:15க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 6:15லேருந்து 7:30 வரைக்கும் ஃபஸ்ட்டு செஷன், 7:30 to 7:40 பிரேக்கு, 7:40 to 8:40 நமக்கு அடுத்தது. ஓகே, இப்போ கிளாஸஸை பொறுத்த மட்டும் இந்த கூகுள் மீட் லிங்க் ஷேர் பண்ணுவீங்களா, எதில் ப்ரோ ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இப்போது நான் ஒன்று சொல்லிடுறேன். இதில் வந்து ஃபீஸ் கிளாஸ் தான். ஆக்சுவலாக நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. இப்போ அந்த ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பப்ளிக்காக சொன்னேன்னா, அது கரெக்டானதாக வந்து இருக்காது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, பர்சனலாக தான் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒன்று டெலிகிராமில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மணிகண்டன் சேமே. அதில் எனக்கு நீங்கள் பர்சனலாக வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா என்னோடய ஜிபே நம்பரையும் நான் ஷேர் பண்ணுவேன். அந்த நம்பரை நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். யாரெல்லாம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க்கை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஓகேங்களா, அப்போ நீங்களும் அந்த குரூப்பில் மெம்பர் ஆகிட்டீங்க. இப்போது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த குரூப் அப்படி தான் இருக்குது நமக்கு. ஓகேங்களா, அப்போ அந்த குரூப்பில் டெய்லி நான் சொன்னேன்ல, அப்போ கூகுள் மீட்டு மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கூகுள் மீட் லிங்க் வந்து 5:50க்கு ஷேர் பண்ண சொன்னல, அது அந்த குரூப்பில் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா, வாட்ஸ்அப் குரூப் கிடையாது, டெலிகிராம் குரூப். ஓகே, அப்போ கிளாஸு லிங்க் ஷேர் பண்ணியாச்சு. இன்றைக்கி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன வரும்னா, இன்றைக்கி கிளாஸில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஏதாவது சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம்னா, அந்த சம்ஸோட ஒர்க்கிங்ஸு அந்த குரூப்பில் வந்துடும். அவ்வளோதான். 2 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடிஷ்னலாக வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். தென் அதே மாதிரி அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹோம் ஒர்க்ஸ் வந்து அப்பப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு 2 டெஸ்ட்டு மட்டும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5 சாப்டர்ஸா சரி, ஓகே, அது சேர்த்து மொத்தமாக ஒரு 40 மார்க்கு டெஸ்ட்டு. அப்போ 40 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி தனித்தனியாக ஒரு பார்ட்டாக பிரித்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா, இவ்வளோ தான். ப்ரோ, எனக்கு 8 சப்ஜெக்ட்டுமே உங்கள்கிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக வரலாம். ஓகே, பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பல்காக மொத்தமாக பே பண்ண போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ இந்த சப்ஜெக்ட் எனக்கு வேணும் ப்ரோ, ஓகே, இந்த சப்ஜெக்ட் ஃபீஸ் பே பண்ணிட்டு அடுத்து எந்த சப்ஜெக்ட் எப்போ எடுக்கணும் அந்த டைமில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதுமே தவிர மொத்தமாக பல்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ங்கிற கான்செப்ட் மாத்திரம் இது. ஓகே, 8 சப்ஜெக்ட்ஸே உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ஃபீஸ் நான் சொல்லிட்டேன்னா அதை மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கள். அப்படியே அடுத்தடுத்து அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 35 டேஸ் கிளாஸு. ஓகே, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் 35 டேஸ் கிளாஸு. அந்த பர்டிகுலர் நான் சொன்ன கிளாஸில் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா, அவ்வளோதான். ஆனால் இப்போ என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம கிளாஸஸை பொறுத்த மட்டும் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம அவைலபிள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னென்னா மார்னிங் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் கிளாஸுக்கு 5 சீட்டு மட்டும்தான் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இயர்லியாகவே அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட அட்மிஷன்ஸ் அவங்களோட நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்லி 5 சீட்ஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ அந்த 5ல் வந்து நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நேமை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணுறது வந்து 30th ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, நோ இஷ்யூ. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் யுவர் நேம். ஓகே, ஈவினிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து நியர் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா,
அவ்வளோதான். ஸோ இதுதான் சீட்ஸ் அவைலபிள் வந்து இருக்குது. நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாருமே என் கிளாஸ் வரணும்னு நினச்சிருப்பீங்க. பட் ரிசல்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கடுத்து நான் இந்த கிளாஸ் எடுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. நான் மறுபடியும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இப்போ நான் டீச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பிப்ரவரியில் தான் நான் டீச் பண்ணுவேன். ஆர் ஜனவரியில் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் இப்போ நான் டீச் பண்ணிட்டேன். அகெயின் அதை நான் எப்போ டீச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் தான் 2025 தான். ஸோ அதனால் இப்போ எடுக்கிற கிளாஸை நான் மறுபடியும் நீங்கள் எப்போ ப்ரோ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் இயர்லியாக வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் இதை நான் அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கேன்னா, லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வந்து அதை கேட்கும்போது, அது என்னால் வந்து பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைம் நான் வேறு சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருப்பேன். ஸோ இது வந்து நான் அடுத்து நம்ம பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஃபினிஷ் பண்ண அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வந்து கிளாஸு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கா? இப்போ அந்த 2மே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து டைரக்ட் டாக்ஸ் இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே ப்ரோ, உங்கள் அகாடமியில் பாஸ் பண்ணவங்க லிஸ்ட்லாம் வந்து நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேரெக்டாக மணியம் சிமே சேனல் போங்க. அதில் ஷார்ட்ஸ் இருக்குது, 3 ஷார்ட்ஸு. அந்த 3 ஷார்ட்ஸுமே பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வித் ஃபோட்டோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? அவ்வளோதானா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இன்னும் வந்தால் 2 வீடியோஸ் வரும். அதில் சில ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் அவங்க பப்ளிக்காலாம் இருக்கட்டும் ப்ரோ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதை பப்ளிக்காக காமிக்கல. ஓகேங்களா? ஸோ அதை நான் பப்ளிக் பண்ணிக்கல. ஈவன் அவங்க மார்க்ஸ் கூட நான் போடல. ஓகே. ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி ஆல் இண்டியா ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கிளாஸில் அட்டெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதோட வீடியோவும் இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிருக்காங்க, அவங்களோட ஃபீட்பேக் அதையும் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்னொன்று சொல்கிறேன், நம்ம வந்து இது அப்ரூவ்டு அகாடமி தான். சும்மா நம்ம டியூஷன்ஸ் மாதிரி வந்து நம்ம எடுக்கல. ஓகேங்களா? எல்லாமே பக்காவாக ப்ராசஸ் பண்ணி கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கிளாஸ் வேணுங்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நாங்கள் அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், சும்மா வந்து கேட்கலான்னு இருந்தேன் அப்படிங்கிறவங்களாம் வந்து மெசேஜ் பண்ணி டைம் வேஸ்ட் மட்டும் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு பர்சன் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டு 5 தான். ஸோ அதனால் வந்து யார் யார் ஜாயின் பண்ணுவா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் இங்கே வந்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் வேறு ஒரு கிளாஸஸ் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் சரி தான். பட் நான் ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். இது ஆன்லைன் லைவ் கிளாஸஸ், தேர் இஸ் நோ ரெக்கார்ட் கிளாஸஸ். வீடியோ பாருங்கள், ஃபீட்பேக்ஸ் பாருங்கள். அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேஃப்டி இருக்குமா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அப்படின்னு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே நம்ம சீட் பண்ணி எதுவுமே நம்ம போக போகிறது கிடையாது. நான் சில பேர் வந்து ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு பயந்துட்டு இருப்பீங்க. நான் இதே பிளாட்ஃபார்மில் 3 இயர்ஸாக இருக்கேன். 3 to 4 இயர்ஸ். ஓகே. ஸோ அதனால் இங்கே நம்ம சீட் பண்ணி நம்ம எதுவுமே வந்து நம்ம போக மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி வந்து கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி சேஃப்டி இருக்குமா கிளாஸில் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாராளமாக சேஃப்டி இருக்கும். நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா, 98% வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நேம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. அது அவங்க நேம் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க அடுத்த சேட்டை பார்த்தாலே வந்து தெரியும். ஃபுல்லாக அவங்க கேர்ள்ஸ் தான் வந்து நேம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இன்கேஸ் வந்து சில பேரோட ஸ்டூடெண்ட் அந்த பேரண்ட் ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும், செட் ஆகாது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஓகே. தாராளமாக நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நீங்கள் வீடியோஸ் எதுவுமே வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்போ ஆன் பண்ண தேவையில்லை. டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். கிளாஸ் டைமில் கேட்டாலும் சரி தான், நீங்கள் பர்சனலாக எனக்கு கால் பண்ணி கேட்டாலும் கேட்டுக்கலாம். ஓகே. நம்பி வாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. பண்ண வச்சிடுறேன். ஓகேங்களா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அந்த 5 சீட்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கட்டும். டிஎம் பண்ணுங்க. ஓகே. பார்க்கலாம்.